பிரதோஷ வேளையில் சிவனை தொழுவோம், பிறவி துன்பங்கள் யாவும் மறப்போம். நந்தி தேவரை வணங்கி நின்றார், நல்லருள் வாழ்வில் என்றும் பெறுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நம. பாலபிஷேகம் செய்து மகிழ்வோம், பஞ்சாமிர்தம் கொண்டு பணிந்து தொழுவோம். தேனும் இளநீரும் சந்தனம் சேர்த்து தேவாதி தேவனை மனதில் நிறுத்துவோம். வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்வோம், வினைகள் யாவும் தீர்ந்திட வேண்டும். கற்பூர தீபம் ஏற்றி வணங்கி கண்ணான சிவனை மனதில் காண்போம். பிரதோஷ வேளையில் சிவனை தொழுவோம், பிறவி துன்பங்கள் யாவும் மறப்போம். நந்தி தேவரை வணங்கி நின்றார், நல்லருள் வாழ்வில் என்றும் பெறுவோம். நந்தியின் காதில் வேண்டுதல் சொன்னால் நாதன் அருளால் நன்மைகள் சேரும். குடும்பம் செழிக்க மனங்கள் மகிழ கூடி நின்று சிவநாமம் பாடுவோம். துன்பங்கள் எல்லாம் தொலைந்திட வேண்டி தூய மனதுடன் இறைவனை நாடி ஓம் நம சிவாய் என்று சொன்னால் உள்ளத்தில் என்றும் அமைதி மலரும். செல்வமும் பெருகட்டும், தொல்லைகள் எல்லாம் விலகியே ஓடட்டும். அருள்மழை பொழிய சிவனை வணங்க, சண்டைகள் நீங்கி சமாதானம் பொங்க. சந்தோஷம் எங்கள் இல்லத்தில் தங்க, சங்கடம் தீர்த்து சிவன் அருள் தந்து சரணமடைந்தோரை காத்திடுவாதா. பிரதோஷ நாளில் சிவனை வணங்குவோம், பிறருக்கும் நன்மை கிடைக்க வேண்டுவோம். மற்ற கிழமைகள்ல பிரதோஷமா இருந்ததுன்னா முதல்ல நந்திக்கு, அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கு. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் முதல்ல சிவபெருமானுக்கு, அப்புறம் நந்தியம் பெருமானுக்கு. இப்படி வழக்கத்துல இந்த பிரதோஷ பூஜை நடந்துட்டு இருக்கு. பிரதோஷ பூஜைக்கு நீங்க நிறைய பொருள் கொண்டு கொடுக்குறீங்க. அதாவது பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள் தூள், இதெல்லாம் நம்ம சாமியை குளிர்விக்கத்தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். சாமியை குளிர்வித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அவர்கிட்ட என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கணும். நமக்கு இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளெல்லாம் எதுக்கு சாமிக்கு ஊற்றணும்? சில கேள்வி, ஏன்னா நமக்கு நிறைய கேள்விகள்லாம் கேட்க வரும். இந்த பொருளெல்லாம் ஊற்றலைன்னா என்ன, அப்படி வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டா கூட சாமிக்கு சீக்கிரம் பூஜையில நம்மளும் வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு கேள்வி, இதுக்காக இந்த அபிஷேகங்கள் இத்தனை நடக்குது அப்படின்னா எல்லாமே குளிர்ந்த பொருள்கள். சாமியை நம்ம என்ன பண்ணணும், குளிர் வைக்கணும். அது எப்பவுமே உஷ்ணமா இருக்கும். ஏன்னா கடல் விக்கிரகம் இல்லையா, அதனால உஷ்ணமா இருக்கிறதுனால அதை குளிர்விச்சு அதுக்கப்புறம் நம்ம சாமிகிட்ட யாரா இருந்தாலுமே அப்படிதான் ஒருத்தருக்க 90 பேசினா அவங்கள்ட்ட அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், சாதிக்கலாம். நம்ம கூட சொல்றோம்ல, என்ன ஐஸ் வைக்கிற அப்படிங்கிறமா இல்லையா, அது மாதிரி சாமிக்கு அவரை குளிர்விக்கிறோம். குளிர்விக்கும் போது அவரு நல்லா குளிர்ந்து பக்தர்கள் எல்லாம் நமக்கு இவ்வளவு தூரம் செய்திருக்காங்க அப்படிங்கிற அந்த அபிஷேகத்துல குளிர்ந்து நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு
இந்துக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இது எல்லா ஆலயங்கள்லயும் நடக்கும். நம்ம டிவியில கூட பார்க்கலாம். தஞ்சாவூர்ல நடக்கிறத காண்பாங்க. இந்திய பெருமானுக்கு உள்ள இருக்க சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகங்கள்லாம் நடக்கிறத காட்டுவாங்க. நம்ம பார்க்கலாம். இந்த அபிஷேகங்கள்லாம் எதுக்காகன்னா சுவாமியை குளிர்விக்கணுங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷம், அடுத்து புதன்கிழமை என்னது அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு இந்த தடவை என்ன வருது, சூரிய கிரகணம் வருது. ஆனா அந்த சூரிய கிரகணம் டிவியில சொன்னா தெரியும், ஆனா பஞ்சாங்கத்துல போட்டிருக்கான் நமக்கு அது தெரியாது. இதனால எந்த விதமான பயமும் தேவையில்லை, பரிகாரமும் தேவையில்லை. நம்ம தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ள சாப்பிடணும். அதுக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள போயிடணும். அந்த கிரகணத்தை நம்ம பார்க்க கூடாது. கிரகண தோஷத்துல நம்ம அகப்பட்டுக்க கூடாது. கிரகண தோஷத்துல சாப்பிடுறது, கிரகண தோஷத்துல வேற ஏதாவது அந்த டிவியில பார்த்துட்டு இருக்கலாம். சாமி பாடல்கள் கேட்கலாம். வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம சாமி ரூம்ல என்ன பண்ணலாம், உட்கார்ந்து பாடம் படிக்கலாம். அந்த கிரகண நேரத்துல நம்ம வெளியில போக கூடாது. பெரும்பாலும் கர்ப்பஸ்திரீகள் அப்படின்னா குழந்தைகள், கர்ப்பமா இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, வெளியில போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தடவை நமக்கு வரக்கூடிய சூரிய கிரகணம் ராத்திரி தான் வருது. பகல்ல வந்துட்டா பரவாயில்ல, ராத்திரி 9 மணிக்கு மேல வருது. அது என்ன பண்ணுது, 1:27 வரலையும் இருக்கு. 1 மணி 27, 9, 10, 11, 12, 1 ஒரு 5 மணி நேரம் இருக்கு. ஆனா இந்த சூரிய கிரகணம் நமக்கு தெரியாது. அதனால நமக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை அப்படின்னு பஞ்சாங்கத்துல போட்டுருக்கான். அதனால கிரகணத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான். கிரகணம் இருந்தாதான் நம்ம மறுநாள் காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணணும், வீடு வாசல்ல கழுவணும், குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். கர்ப்பையை வாங்கி என்ன பண்ணணும், எல்லா பொருள்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைக்கணும். அந்த கிரகண பீடையானது நமக்கு பிடிக்க கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் செய்யணும். உடம்பு அந்த முறை அந்த மாதிரி இல்லை. அதனால பயப்பட வேண்டாம். நம்ம வாட்டில் எப்பவும் போல இருக்கலாம், சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில வர்றது மட்டும் நாம கொஞ்சம் என்னதான் கிரகணம் நமக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட ஒரு மனசுல ஒரு இது இருக்கும், என்னத்துக்கு வேண்டாம். 9 மணிக்கு மேல ஒரு 2 மணி வரையும் பேசாம வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நாம வெளியில வரலாம். நம்ம அதுக்கப்புறம் வெளியில வர போறதில்ல, விடிஞ்ச 5 மணிக்கு தானே வெளியில வரோம் வாசத்துக்கு. அதனால நமக்கு இந்த கிரகணம் ஒண்ணும் பண்ணாது. அதனால நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, பரிகாரமும் தேவையில்லைன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பஞ்சாங்கத்துல சொன்ன செய்தி. இதெல்லாம் முன்கூட்டியே, இப்ப நமக்கு மழை கூட பாருங்க பஞ்சாங்கத்துல முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா முன்பாதியில நமக்கு மழை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாங்கத்துல. பின்பாதியில தான் நமக்கு மழை. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த மாதிரி மாதங்கள்ல தான் நமக்கு மழை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுபடிதான் இப்போதைக்கு நமக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு வெயில், இன்னைக்கெல்லாம் அடிச்ச வெயில் சித்திரை மாசம் வெயிலை விட அதிகமா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி வெயில் நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாவே நடக்கட்டும். மழையே சீக்கிரமா நமக்கு கிடைக்கணும். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவ. प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्न उपशान्तये। जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य, नामनक्षत्रे नामरासौ जातस्य, शुभनक्षत्रे कृष्णपक्ष प्रदोष भक्तर्गण नामधेयस्य शककुटुम्बानां सेमस्तगिरिय विजय विजयायुर्लारोग्ये ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुसत्सन्तान सौभाग्येष्टकाम्याभ्यर्थम् आदित्यादि नवग्रह नक्षत्र निवारणार्थम् आरोग्य दिगदात्र सत्यर्थम् आयुर्अभिवृद्ध्यर्थम् धर्मान्तराण्यमोक्षशतुर्विध फलपुरुषार्थ सत्यर्थम् विद्याव्यापार कार्य अनुकूल सत्यर्थम् उद्योग विवाद पुत्र पौत्रादि अभिवृद्ध्यर्थम् धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम् शीघ्रमेव सकल कार्य अनुकूल सत्यर्थम् नंदिकेश्वर मूर्ति प्रसाद सत्यर्थम् काशी विशालाद्यंबिका समेत काशी विश्वनाथ स्वामी प्रसाद सत्यर्थम् नंदिकेश्वर मूर्ति पादार विद्योग स्तोत्र विबल पूजा मध्य करुष्ये ओम नमः देव सुदाय नमः ओम सर्वस्व देव सुदाय नमः ओम नमः शिवाय।
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. 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 காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காசி விஸ்வநாதருக்கு, காசி சாலாட்சி அம்பிகைக்கு ஓம் நம சிவாய. 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 காசி விஸ்வநாதருக்கு ஓம் நம சிவாய. குங்குமம் அடிச்சுவாங்க. நிறைய கூட்டம் இருக்காங்க இல்லைங்க.